அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் காத்திருந்த அந்த நாளாக அமைகிறதுங்க. அப்படி இந்த அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பராசியில் சூரியன், புதன், சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும். இந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அதுவும் இந்த 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் என்று பார்க்கும்போது, குடும்ப அதிபதி புதன் ராசிக்கு 10 சனியோடு அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால தேவையில்லாத பிரயாணங்கள் மற்றும் இடமாறும் அமைப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால எந்த சிக்கல்கள் வந்தாலும் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் முதலீடுகள் அதிகரிக்குங்க. கும்பராசியில் இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கும் சூரியனும் உங்களுக்கு துணை புரிய இருக்கிறாருங்க. இருந்தாலும் கூட என்னதான் வருமானம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவுகளும் வந்து நிற்க இருக்குது. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால முன்கோபம் அதிகரிக்குங்க. 5இல் உள்ள கேது உங்களுடைய மன குழப்பங்களை ஏற்படுத்துவாருங்க. கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். சிறு பிரச்சனைகள் பூதாகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பதால வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருப்பதால் சேமிப்பதற்கு சற்று சாத்தியம் இல்லாத ஒரு நிலையிலேயே இருக்குதுங்க. அதே போல ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதரை உள்ளது காலமாக. அந்த வகையில இந்த காலகட்டங்களில் குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரித்ததால் அவர் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அதன் அடிப்படையில் இத்தகைய பழமொழி ஒன்று ஏற்பட்டது, எல்லோருமே வனவாசம் செல்ல வேண்டும் என்று. நியதி இல்லைங்க, இருந்தாலும் கூட வனவாசத்திற்கு சமமான அலைச்சலும் துன்பங்களையும் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது என்பதையும், உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டி வரும் என்பதையும் இப்பழமொழி உணர்த்துதுங்க. மிக கடுமையான பொருளாதார பிரச்சனைகளையும் குரு பகவானுடைய ஜனன ராசி சஞ்சார காலத்தில் விளைவிக்க கூடும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துது. இக்காலகட்டங்களில் ஒற்றுமை குறையுங்க, அலைச்சல் அதிகரிக்கும், அமைதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சூரியனும் இவருடன் சேர்ந்திருப்பதால பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க. வேறு வேலைக்கு மாற மனம் விளையும். ஆனால் இது மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவதை விட்டு
விட்டு பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நற்பெயர் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு முயற்சி தோல்வியுறுங்க. அதே போல் கிடைத்தாலும் கூட அந்த வேலையில் திருப்தி இராது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் பலருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால நல்ல லாபம் கிடைக்க இருக்குது. இருப்பினும் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணத்துல உங்களுக்கு கை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆதரவும் தக்கதான் கை கொடுக்குங்க. கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலையளிக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் வலம் வருவது மிக அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். லாபகரமான வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி தேடி வரக்கூடிய தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மக்களிடையே பிரபலமாக வலம் வருவீங்க. வருமானம் உயருங்க. ஒரு சிலருக்கு விருது அதாவது பட்டம் கிடைக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று ராகுவுடன் சஞ்சரிப்பதால் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் அந்நிய நாடுகளில் பல நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்புகளும் அதன் மூலம் லாபமும் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால உங்களுக்கு பாடங்கள்ல மனம் ஆர்வத்துடன் ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணங்கள்ல பூமிக்கு அரகரான செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது நன்மையை அளிக்காதுங்க. வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க நேரிடுங்க. அடிப்படை வசதிகள்ல சிறிது குறையுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் ஜென்ம ராசி அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால அக்குறையை சுக்கிரன் போக்குறாருங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் கணவருடன் கருத்து வேற்றுமையும் மன நிம்மதியை பாதிக்குங்க. குழந்தைகளினாலும் கவலை ஏற்படும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை கிடைப்பது தாமதமாகுங்க. ஏற்கனவே பணியாற்றி வரும் மனிதருக்கு பணிச்சுமை விரக்தி ஏற்படுத்தும். இருந்தாலும் பார்த்து வரும் பணிக்கு பாதிப்பு ஏற்படாதுங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது முக்கியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் குரு பகவான் சனி பகவான் ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது நல்லதுங்க. தினமும் காலை மாலை இருவேளைகளும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் சொல்லி ஸ்ரீ முருகப்பெருமானை பூஜித்து வந்தால் போதும். அதே போல இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.